என்ன சொல்லிக்கலாம் நோட் பண்ணிக்கணும். தட்ஸ் வெரி வீடியோ பண்ணிக்கணும். இதே கொஸ்டின் இது வந்து 2022ல கேட்டது. இப்போ நான் இன்சர்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, நான் 2019 இப்போ போடுறது. சேம் தான். பட் டிஃபரெண்ட் ஆன்சர் இல்ல. எல்லாத்துக்கும் சேம் ஆன்சர் தான். பட் இதுக்கு வந்து சிங்கிள் இது மட்டும் தான் இருக்குது. இங்க வந்து எல்லாமே கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ பராமீட்டர் என்ன சொல்லிக்கிறாங்க? x1 வந்து xn வரைக்கும் ரேண்டம் சாம்பிள் அப்புறம் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணாலும் நமக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? Okay. இங்கேயும் Normal distribution. அந்த ஃபார்முலா நம்பர் இருக்குதுல்ல, அந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் பத்தி அந்த பேப்பர் அதுக்கு கொடுத்துருக்கேன். Yes, sir. இது என்னது மேக்ஸிமம் லைக்லிஹுட் டு எஸ்டிமேட்டர்னா எம்என்இ எம்என்இனாலும் மேக்ஸிமம் Maximum லைக்லிஹுட் likelihood estimator. அது மாதிரி இங்க வந்து என்ன சொல்லிக்கிறோம் போத் மியூ அண்ட் சிக்மா ஸ்கொயர்னா இங்க மியூ அண்ட் சிக்மா ஸ்கொயர் அப்படிங்களா சப்போஸ் மியூ ஆர் சிக்மா ஸ்கொயர்னா ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சா போதும் இங்க அண்டுன்னு வந்துச்சுனாவே ரெண்டுமே கண்டுபிடிக்கும் சரிங்களா ரெண்டு Yes, sir. கொஸ்டினுமே இதுதான் இது வந்து 2022ல கேட்டது இது பார்த்தீங்கன்னா 2018 கேட்டது இது மட்டும் இல்லை நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் வந்து இன்னும் அடிஷனல் பாயிண்ட்டும் கேட்பாங்க அந்த அடிஷனல் பாயிண்ட் என்ன சொல்லுது இதே கொஸ்டின் தான் சரிங்களா இப்போ இதே கொஸ்டின் வந்து சப் டிவிஷன் எப்படி கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூ when sigma squared unknown sigma squared known சரிங்களா நியூ சிக்மா ஸ்கொயர்ட் known அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா find sigma squared when mu is known mu is known அடுத்து என்ன கேட்குறாங்க தேர்ட் ஒன் simultaneously estimation அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கணும் simultaneous estimation simultaneous estimation of mu and sigma square mu and sigma square ஓகேங்களா சேம் லைன் தான் பட் இதுக்கு பதிலாக பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாயிண்ட் எம்எல்இ இது இல்லாம இது காண்டாம இந்த மூணு கான்செப்டும் கேட்கணும் சரிங்களா நோட் பண்ணிட்டியாமா Yes, மூணுக்கு sir. சேம் ஆன்சர் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க மூணுக்குமே சேம் Sir, ஒரு நிமிஷம் sir. கீழே sir. கேளுங்களா Yes, sir. Sir, இப்போ மேலே. நோட் பண்ணிக்கலாமா Sir, அவ்வளோதான் sir. கீழே இருக்கிறது மட்டும் போட்டுருங்க sir. கீழே வரணும் தெரியல sir. ஓகே ஒன்றும் சொல்ல நான் இது எல்லாரும் ஒரு அட்லீஸ்ட் இன்னும் ஒன்றாச்சு பார்க்கணும் மற்றது உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க சரிங்களா நாலு இருக்குது மற்ற அனுப்புகிற நோட்ஸு கொஞ்சம் பார்த்துக்கோங்க Okay sir. ஸோ பார்க்கலாமாம்மா Yes sir. முடிச்சிட்டேன் sir. ஓகே இதுக்கு சொல்யூஷன் எப்படி போகுது அது ஒரு கொஞ்சம் ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ என்ன சொல்லிக்கிறோம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா சொல்லிக்கிறோம் கரெக்டுங்களா அப்போ அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா எப்படி நோட் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா டீட்டா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா சொல்கிறாங்க என்ன ஃபார்முலா F of x. ஓகே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்னது சிக்மா இன்ட்டு ரூட் ஆஃப் 2π நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா
e power minus 1 by 2 into x minus mu divided by sigma whole square. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இதுதான் மியூங்கிறது யாரு மீன் போய் செக் பண்ணுங்க. மியூங்கிறது யாரு மீன், சிக்மா ஸ்கொயர் யாரு வேரியன்ஸ். இது ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருக்கோம். வேரியன்ஸ் யாரு சிக்மா யாரு அங்கே ஃபார்முலா டேபிளே கொடுத்துட்டு இதை நோட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என் டைம்ஸ் கேஸுக்கு டிபெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து என் டைம்ஸ் கேஸுக்கு ப்ராப்ளம். அதனால பார்த்தீங்கன்னா இது என் டைம்ஸ் கேஸுக்கு டிபெண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் டைம் கொடுத்தோம்னாவே நம்ம என் டைம்ஸ் கேஸ் ஆகும். அப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வந்து என் டைம்ஸ் கேஸுக்கு டிபெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன நோட் பண்ணுறோம், எல்லா நம்மளோட ரொட்டேஷன் எல் ஆஃப் தீட்டா, எல் ஆர் எல் ஆஃப் தீட்டா. அப்போ என்ன ஃபார்முலா நார்மலாக எப்படி நோட் பண்ணுவோம், எஃப் ஆர் எக்ஸ் ஒன் கமா தீட்டா இன்ட்டு எஃப் ஆர் எக்ஸ் டூ கமா தீட்டா into f of x2 x3 comma theta dot 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 f of xn comma theta. சரிங்களா? இதுதான் வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட்டோட ஃபார்முலா. ஒரு ஃபங்க்ஷன் இப்படின்னா நல்லா பார்த்துங்க, வெறும் ஒரே ஒரு ஃபங்க்ஷனோட ஃபார்முலா இப்படின்னா இது எத்தனை டைம் மல்டிப்ளை ஆகுது, n டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. கரெக்டுங்களா? n டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. அந்த மல்டிப்ளிகேஷன் ரொட்டேஷன் எப்படி நோட் பண்ணுவோம் தெரியுமா, இந்த ரொட்டேஷன் பேர் சம்மேஷன். அதே இந்த மாதிரி பை நோட் பண்ணிங்கன்னா கேபிட்டல் பெரிய பையை நோட் பண்ணிங்கன்னா இந்த ரொட்டேஷன் பேர் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? இந்த ரொட்டேஷன் பேர் ப்ராடக்ட் அண்ட் இந்த ரொட்டேஷன் பேர் சம். சரிங்களா? அப்போ இங்கே எப்படி நோட் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் I varies from 1 to n. Okay, product of I varies from 1 to n. இந்த ஃபங்க்ஷன் எடுத்து இந்த ஃபங்க்ஷன் எழுதுங்க. அப்போ என்ன கிடைக்கும், 1 by sigma into root 2 pi e power minus 1 by 2 into x minus mu divided by sigma whole square. இங்கே எது ஐங்கிற வேரி ஆகும்னா இந்த எக்ஸ்ங்கிற வேல்யூ இருக்குது, இதுதான் ஐயா வேரி ஆகும். சரிங்களா? மற்ற எதுக்கும் ஐ வரும். இது மட்டும் சம்ஸ். சரியாம்மா? அப்போ என்ன இது மல்டிப்ளிகேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n. ஏன்னா இங்கே எக்ஸுக்கு மட்டும் தான் 1 2 3 போடுறீங்க. அப்போ எக்ஸ் யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் ஐயா இருக்கும். சரிங்களா? மற்ற யாரும் ஐயா இருக்கிறாங்க, மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் இதுன்னு தெரியும். ப்ராடக்ட்டுக்கு வந்து இது கான்ஸ்டன்ட். சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ சொல்கிறாங்க இது என்ன டவுட் இருக்கா, இந்த ரெண்டு ஸ்டெப்பில் என்ன டவுட் இருக்கா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் மூவ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் நியூ டெக்னிக் மாதிரி இருக்கும், பட் பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே ஃபார்முலா தான். ஃபார்முலா தெரிஞ்சுட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சரியாம்மா? இப்போ பார்த்தீங்கன்னா வேரியஸ் 1 to n இருக்குது, இதில் எதுவுமே ஐ இல்லை. அதனால இந்த இது வந்து கான்ஸ்டன்டா, அப்போ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாமா? எஸ் சார். வெளியே எடுக்கும்போது இது என்னவோ n டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். இது எத்தனை டைம் பாருங்க, இது n டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இது எத்தனை டைம் மல்டிப்ளை ஆகும், ஐ வேரியஸ் 1 to n-னால இது எத்தனை டைம் கண்டினியூ ஆகும், n டைம்ஸ் கண்டினியூ ஆகும். அதனால இது வெளியே எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 1 by sigma into root 2 pi ஐ வேரியஸ் ஃப்ரம் எத்தனை இருக்குது, 1 to n இருக்குது. அப்போ மீனிங் என்ன, இது n டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். அதனால பவர் n. பவர் n ஏன் வந்தது, பவர்ல ஐ இங்க இல்லாதனால கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து அங்க மேல n டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும்னு இருக்குது. சோ அதனால இங்க பவர்ல n போட்டுறோம். இது ஓகே, இது ஒரு ஐடியா புரிஞ்சுச்சுல. அப்போ மீதி இது ப்ராடக்ட்ல எழுதிக்கங்க. ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to n e power minus 1 by 2 into xi minus mu divided by sigma whole square. கரெக்டாமா? இது என்ன எழுதிட்டோம்? நோ சார். சரி, இப்போ அடுத்தது என்னன்னா 1 minute இந்த ஸ்டெப் நான் கிளியரா எழுதி வச்சுக்கிறேன் சார். ஓகே சார். சரி, அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இங்க பாருங்க, இது இ பவர். கரெக்டுங்களா? இது இ பவர், பட் என்ன ஆகுது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ அது என்ன எழுதலாம் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஏ பவர் 2, ஏ பவர் 5, ஏ பவர் 6 இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் இது எப்படி எழுதலாம், ஏ பவர்ல என்ன எழுதலாம், சம்மேஷன் இல்லை. பவர் மீனிங்னா சம்மேஷன். 6 பிளஸ் என்ன வருதோ அதை எழுதிடும். கரெக்டா? அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் நல்லா பார்த்தீங்க, இது மல்டிப்ளிகேஷன். எது ரன் ஆகுது, இது ரன் ஆகுது. இ பவர்ல இது ரன் ஆகுது. கரெக்டாக? இ பவர்ல இது ரன் ஆகும்போது இது நல்லா பார்த்தீங்கன்னா இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. இ பவர் மைனஸ் 1 by 2 இந்த மல்டிப்ளிகேஷன் கண்டினியூ ஆகிறதுனால பவரில்
சம்மேஷன். ஏன்னா இங்க ஆட் தானே பண்றீங்க. இங்க பாருங்க எஸ் ஆட் சார். பண்றீங்க. அப்போ சம்மேஷன் என்ன கிடைக்குது? xi மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா ஹோல் ஸ்கொயர். இது எனர்ஜி டவுட் இருக்குதா? நோ சார். இது ரெண்டு நான் எழுதி ரெண்டு சரி. கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தா நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். தெரியலனா லாக் ஆயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுக்கோங்க. எஸ் சார். இதுதான் நம்மளுடைய எல் கான்செப்ட். ரெண்டு ப்ரீவியர் லைன் எழுதிக்குமா? எனக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு எனர்ஜி டவுட் வந்து கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று எப்படி ஓகே பவர் சார். என் வந்தது, இன்னொன்று எப்படி சம்மேஷன் என் வந்தது, சம்மேஷன் எப்படி மாறுச்சு. சரிங்களா? இந்த ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சுன்னா மற்றபடி இந்த மாதிரி நார்மல் ஐடியா தான். லாக்கர் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டெரிவேஷன் ஃபார்முலா இருந்துச்சுன்னா டெரிவேஷன் கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஓகே சார். ரெண்டு கரெக்டாக போட்டுங்க போது இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் டெரிவேஷன் ஃபார்முலா தெரிஞ்சு நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணாலும் வந்து. சரிங்களா? ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். நோட் பண்ணிட்டேன் சார். வெரி குட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது வந்து டைரெக்டாக டெரிவேட்டிவ் கிடைக்கிறது சம்வாட் கிரிட்டிக்கல். அதனால் என்ன பண்ண போகிறேன்? ஆல்ரெடி நான் மேக்ஸிமம் லைக்லிஹுட் பேசிக் தியரி முடிக்கும்போது என்ன சொன்னேன்? லாக் எடுக்குன்னு சொன்னேன். அப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். அப்போ என்ன நடக்குது? லாக் எல் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இந்த ஓவரால் டே 1 divided by sigma root 2 pi whole power n into e power minus 1 by 2 summation xi minus mu divided by sigma whole square. சரிடா கண்ணு, இதில் டவுட் இருக்குதா? ஜஸ்ட் லாக் எடுத்துக்கிறேன். இப்போ லாக் ஏபி என்ன ஃபார்முலா தெரியுமா? லாக் ஆஃப் ஏபி. லாக் ஆஃப் ஏபியோட ஃபார்முலா என்னன்னா லாக் ஏ பிளஸ் லாக் பி. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். அப்போ இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் வந்து ஏவாகவும் இந்த டேம் ஃபுல்லாக இருந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பிஏவும் நோட் பண்ணுறோம். அப்போ எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஏ. ஏவோட வெளினா இந்த ஃபுல் டேம். ஏவோட வெளினா இந்த ஃபுல் டேம். சொல்லுமா என்ன நடக்குது? 1 divided by sigma root 2 pi whole power n சரிங்களா? plus log b. log a plus log b plus log of e power minus 1 by 2 summation xi minus mu divided by sigma whole square. எனர்ஜி டவுட் இருக்குதாமா? இந்த ஸ்டெப் நோ சார். சூப்பர். ஸோ அடுத்த ஃபார்முலா என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இதை வந்து மேலே கொண்டு வந்துடலாமா? இது ரெண்டையும் மேலே கொண்டு வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதாவது 1 பை ஏ பவர் எம்னு இருந்தால் ஏ பவர் மைனஸ் எம்னு எழுதலாம். இது நார்மல் கான்செப்ட், நார்மல் அல்ஜிப்ரா ஃபார்முலா. எஸ் சார். 1 பை ஏ. அப்போ இந்த ரெண்டு டைமும் நான் மேலே கொண்டு போகிறேன். இந்த ரெண்டு டைமும் மேலே கொண்டு வந்து என்ன நடக்கும்? சிக்மா பவர் 1 இன்ட்டு 2 பை ஹோல் பவர் மைனஸ் 1 பை 2. கரெக்டுங்களா? ஹோல் பவர் என். கரெக்டாமா? எஸ் சார். இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? நோ சார். சரி. அப்புறம் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ப்ளஸ்ஸு இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா லாக் இ பவர் எக்ஸ். லாக் இ பவர் எக்ஸ் என்ன ஃபார்முலானா எக்ஸ். லாக் இ பவர் எக்ஸோட ஃபார்முலா வந்து எக்ஸ். அப்போ லாக் இ இது ரெண்டும் கேன்சல் ஆனால் மீதி இருக்கிற டைம் தான் எக்ஸ். மீதி இருக்கிற டைம் என்ன இருக்கோ அத்தனையும் எக்ஸ். அப்போ அப்ளை பண்ணிடலாமா? இந்த ஃபார்முலா நான் வச்சுங்க. நான் சைடில் அப்படியே ஃபார்முலா கொடுத்து நோட் பண்ணிங்க. லாக் இ பவர் எக்ஸோட ஃபார்முலா எக்ஸ். அப்போ லாக் இருக்குது, இ பவர் இருக்குது. அப்போ டேரெக்டாக என்னன்னா மைனஸ் மைனஸ் 1 by 2 இன்ட்டு இதுதான் எக்ஸ் வேல்யூ. பவர் வந்து பற்றி அதான் எக்ஸ் வேல்யூ. சம்மேஷன் xi மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா ஹோல் ஸ்கொயர். சிக்மா ஹோல் ஸ்கொயர். எனர்ஜி டவுட் இருக்குதாமா? நோ சார். ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் எழுதிக்கிற சைடில்
சார் 1 மினிட் சார். ஆ, இந்த ஆ. இந்த பவர்ல இருக்க 1/2 வந்து முன்னாடி வந்திருக்கு இல்ல சார்? ஆமாடா கண்ணு. லாக். ஆமா. இது எல்லாமே அதான் இது எல்லாமே எக்ஸ். பவர்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களே எக்ஸ். அப்ப இது ஃபுல்லாவே நம்ம முன்னாடி எழுதிக்கிறோம். இது எல்லா ஓகே சார். டீமுமே வந்து முன்னாடி. சரியாம்மா? எஸ் சார். ஓகேடா கண்ணு. உங்களுக்கு சப்போஸ் நான் சொல்றது நான் வந்து இங்க வேர்டில் எழுத மாட்டேன். உங்களுக்கு வந்து நீங்க அது அந்த ஸ்டெப் வேணும்னா நான் என்ன கான்செப்ட் சொல்றேனோ அது சைடுல பிராக்கெட் போட்டு என்ன ரீசன் எழுதிக்கங்க. அது வந்து எக்ஸாம் எஸ். எழுத தேவையில்ல. ஏன்னா நீங்க நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதிக்கிறேன். நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? எஸ் சார். இப்போ ஓகே அடுத்த சார். கான்செப்ட் என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் லாக் ஆஃப் ஏ பவர் எம். லாக் ஆஃப் ஏ பவர் எம் என்னன்னா எம் இன்ட்டு லாக் டூ. சரிங்களா? இந்த ஃபார்முலா எம் இன்ட்டு லாக் டூ. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இதுக்கும் மைனஸ் ஒன்று இருக்குது, இதுக்கும் மைனஸ் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுவோம்னா இது ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிட்டு இங்கே வந்து மைனஸ் என்னன்னு வச்சுட்டோம். சரிங்களா? ரெண்டுக்குமே மைனஸ் இருக்குது. அதனால் அதை என்ன பண்ணிட்டேன் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிட்டு அதை மேலே போய் இந்த மைனஸ் வச்சுக்கிட்டேன். சரியாம்மா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? நோ சார். அப்போ அதுலேருந்து என்ன ஆகும்னு சொல்லுங்க. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. எம் இன்ட்டு லாக் ஏ. அப்போ என்ன நடக்க சொல்கிறாங்கன்னு தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் இன்ட்டு லாக் ஆஃப் என்ன கிடைக்குது சிக்மா இன்ட்டு 2π. சிக்மா இன்ட்டு 2π. கரெக்டுங்களா? அந்த எண்ணெய் வெளியே வந்துருச்சு. மைனஸ் 1/2 இன்ட்டு சம்மேஷன் xi மைனஸ் மியூ சார் டிவைடட். இந்த 2 பைக்கு மேல இருக்க 1/2 சார். ஆமாம், தேங்க்யூம்மா, தேங்க்யூ. அது 1/2 வரும். தேங்க்யூ. 1/2. சரியாம்மா? ஓகே. சரிம்மா. ஸோ எகைன் என்னாச்சு? எகைன் லாக் ஏ இன்ட்டு லாக் பி ஃபார்முலா. எகைன் என்ன ஃபார்முலா? இந்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்? லாக் ஆஃப் ஏபி ஃபார்முலா எகைன் வருது. அதனால் லாக் ஆஃப் ஏபி ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. எந்த ஸ்டெப்புக்கு? இந்த ஸ்டெப்புக்கு. இந்த ஸ்டெப்புக்கு இது ஏவோட வேல்யூ, இது வந்து பியோட வேல்யூ. சொல்லுங்க என்ன ஆகும்? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் இன்ட்டு சொல்லுங்க லாக் ஏ லாக் சிக்மா ப்ளஸ் லாக் ஆஃப் 2π ஹோல் பவர் 1/2. என்ன டவுட் இருக்குதா? நோ சார். சூப்பர், வெரி குட். மைனஸ் 1/2 இன்ட்டு சம்மேஷன் xi மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா ஹோல் ஸ்கொயர். சிக்மா ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? எஸ் சார். சரி, இந்த மைனஸ் என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது எகைன் பவர் என்ன இருக்குதா? பவர் 1/2 இருக்குது. அந்த பவர் 1/2 எகைன் ஆகும் ரெண்டில் வந்துடும். அப்போ மைனஸ் என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் என் இன்ட்டு லாக் சிக்மா மைனஸ் என் இன்ட்டு இந்த 1/2 என்னது? இந்த லாக் ஏ பவர் என் ஃபார்முலா 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் 2π லாக் ஆஃப் 2π மைனஸ் 1/2 இன்ட்டு சம்மேஷன் xi minus mu divided by sigma whole square. கரெக்டாமா? ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜெனிஃபர் ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார். நோட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நோட் பண்ணிங்க. என்ன டேர்ம் சொல்றோம் அதெல்லாம் நோட் பண்ணிங்க. கரெக்டாக கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிங்க. எஸ் சார். அப்போ இதுதான் வந்து நம்ம லாக் எல்லோட வேல்யூ. இந்த லாக் என் வேல்யூ இதுதான். என்னாச்சு? மைனஸ் என் இன்ட்டு லாக் சிக்மா மைனஸ் என் இன்ட்டு லாக் சிக்மா மைனஸ் n/2 into log of 2π minus 1/2 into summation xi minus mu divided by sigma whole square. இதுதான் நம்மளுடைய லாக் எல்லோட வேல்யூ. இது வரைக்கும் முடிச்சுட்டீங்கன்னா இதுக்கப்புறம் லாக் பண்ண டெரிவேட்டிவ் கான்செப்ட் வரும். எஸ் சார். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 கேஸாக கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபைண்ட் மியூ when sigma squared is known. when sigma squared is known. அப்படின்னா மீனிங் என்னன்னா மியூங்கிறது வந்து வேரியபிள், சிக்மா ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட். அப்படிங்கும்போது மியூவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ சிக்மா ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்னா அப்படின்னு மீனிங் என்னன்னா இப்போ நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது வித் ரெஸ்பெக்ட் டு என்ன பண்ண போறீங்க? மியூ கண்டுபிடிக்க போறோம். வித் ரெஸ்பெக்ட் டு மியூ. டெரிவேட்டிவ் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு மியூனா சிக்மா இருக்கிற இடத்துலையும் சிக்மா ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்னென்ன ஆயிரும்? சிக்மாவோ அது சிக்மா ஸ்கொயர் இது கான்ஸ்டன்ட் இருக்கிற இடத்துல 0ன்னு ஆயிரும். சரிங்களா? இது வந்து 0 ஆயிரும். அடுத்த கான்செப்ட் என்னன்னா p/d மியூ ஆஃப் மியூ பவர் n வந்ததுன்னா
எழுதணும்னா அது எப்படி எழுதலாம்? n இன்ட்டு mu பவர் n மைனஸ் ஒன். சரிங்களா? இதெல்லாம் ஃபார்முலா, டெரிவேட்டிவ் ஃபார்முலா. சரிங்களா? சார் இது வந்து டி இன்டூ மியூவா சார்? t பை எல் d பை d dt டெரிவேட்டிவ் d ஓகே பை சார். ஆக்சுவலி இது வந்து டெரிவேட்டிவ் ஃபார்முலா. டெரிவேட்டிவ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அந்த கான்செப்ட். ஓகேவாமா? சரி நோட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறோம். இது மெயின் ஈக்குவேஷன் நான் வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் 2 டைம் இல்லை 3 டைம் அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் மெயின் ஈக்குவேஷன். வேணா ஒன்றுன்னு அப்ளை பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் வந்து ஒன்று அப்ளை பண்ணணும். ஓகே சார். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னாச்சு? டோ ஆஃப் லாக் எல் டிவைடட் பை, ஆக்சுவலி இது பாசிட்டிவ் டெரிவேட்டிவ் வாங்க, 2 வேரியபிள்னால டோ ஈக்குவல் டு, எதுவுமே பண்ண வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் எழுதிங்க. டெரிவேட்டிவ் ஆல்ரெடி சொல்லிட்டு, டெரிவேட்டிவ் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் என்ன சொன்னேன்? 0. அது இல்லாத டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டைம், எந்த கான்ஸ்டன்ட் டைம் வந்தாலும் அதுக்கு பேர் வந்து 0 தான் டெரிவேட்டிவ் கான்செப்ட்ல. அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் இங்கே இருக்குது சிக்மான்னு இருக்குது. டெரிவேட்டிவ் ஆஃப் சிக்மான்னு வந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க? டெரிவேட்டிவ் வந்தாவே 0 தான். ஏன்னா வித் ரெஸ்பெக்டிவ் வியூ, அதனால இது 0. அதே மாதிரி இது என்னது? இது 2π. 2πங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ லாக் ஆஃப் 2π ஆகணும், அந்த வேல்யூ என்னது? 0 தான். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? இதில் தான் மியூ இருக்குது. அப்போ இதுக்கு தான் நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டெரிவேட்டிவ் எப்படி எழுதுறான்னு பார்த்துங்க. ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, -1/2 வெளியே இருக்குது. சம்மேஷன் இது என்னது? பவர் 2 இருக்குது. நல்லா பார்த்துங்க, பவர் 2 இருக்குது. அப்படின்னா n ஃபார்முலா, என்னோட வேல்யூ என்ன? 2. எனவே n, என்னோட வேல்யூ 2. அப்போ என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு இது என்ன வேல்யூ இருக்குதோ அப்படியே எழுதிக்கணும். இங்கே என்ன இருக்குது? சம்மேஷன் போட்டு என்ன வேல்யூ இருக்குதோ அந்த சம்மேஷன் வேல்யூவை அப்படியே எழுதிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு சம்மேஷன் xi மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. இந்த 2 தான் என்ன ஆச்சு? முன்னாடி வந்துச்சு. 2 பவர் -1, 2 பவர் -1 2 தான் கிடைக்கும். இன்ட்டு இந்த மியூ பக்கத்துல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குதோ அதை எழுதணும். இது பிளஸ்ஸாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அந்த வேல்யூ எழுதிக்கணும். மியூ பக்கத்தில் என்ன கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது? மைனஸ் இருந்ததுன்னா அந்த மைனஸ் வேல்யூ -1. இந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக போட்டீங்கன்னா ப்ராப்ளம் முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லை சார். ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறீங்க. சரிங்களா? அப்போ என்னாச்சு? இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ என்னாச்சு? இந்த 2 இந்த 2 கட் ஆயிரும். அப்போ என்னாச்சு? சம்மேஷன் xi மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. கரெக்டாமா? சார் அந்த மைனஸ் அப்படியே தானே சார் இருக்கும்? அதான்டா, இங்க ஒரு மைனஸ் இருக்குது. ஜீரோ சார். இந்த மைனஸ் வந்து இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். டவுட் இருக்குதா கண்ணு? நோ சார். அடுத்த ஸ்டெப் போட்டா? எஸ் சார். அடுத்த ஸ்டெப் as per ஃபார்முலா என்னது? டோ பை டோ மியூ ஆஃப் லாக் எல் என்ன பண்ண சொன்னா? 0 கண்டுபிடிக்க சொன்னோம். இது ஈக்குவல் டு 0னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறேன். அப்போ ஈக்குவல் டு 0 போட்டலாமா இதுக்கு? அப்போ ஈக்குவல் டு 0 போட்டால் என்ன நடக்கும்? which implies என்ன நடக்கும்? சம்மேஷன் xi மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா ஈக்குவல் டு 0. கரெக்டாமா? எஸ் சார். I varies 1 to n வச்சுக்கோங்க. ஏன்னா 1 to n இருக்குது. அப்போ I varies 1 to n. அப்போ என்ன நடக்கும்? இந்த சிக்மாங்கிறது ஐ இருக்குதா? இந்த சிக்மாவுக்கு ஐ இல்லை. கரெக்டுங்களா? அதை என்ன பண்ணலாம்? 1 பை சிக்மா வெளியே எடுத்துக்கலாம். அப்போ என்ன இருக்கும்? சம்மேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n xi மைனஸ் மியூ ஈக்குவல் டு 0. சரியாம்மா? இங்கே சிக்மா வெளியே எடுக்கும்போது இது பவர் எது வரல. கரெக்டுங்களா? மீனிங் என்ன? மல்டிப்ளிகேஷனாக இருக்கும்போதோ பவர் வரும், அடிஷனாக இருக்கும்போது பவர் வராது. கரெக்டாமா? வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ இதுக்கு பவர் வராது. ஏன்னா சம்மேஷன் இருக்கும்போது பவர் வராது. அதனால நான் வெளியே எடுத்துக்கிட்டேன். கரெக்டாமா? அப்போ அந்த 6 மல்டிப்ளை பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வேல்யூ, அதனால மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ என்ன கிடையாது ரிமைனிங்? சம்மேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n xi மைனஸ் மியூ. xi மைனஸ் மியூ. சரியாமா? ஈக்குவல் டு 0. 0 இன்டு சிக்மா 0 தான். கரெக்டாமா? அப்போ என்ன ஆகுதுமா? இங்கே பாருங்க, இந்த சம்மேஷன் இதுக்கு வரும், இதுக்கு வரும். கரெக்டுங்களா? அப்போ எடுத்துங்க. சம்மேஷன் xi மைனஸ் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n சம்மேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n மியூ ஈக்குவல் டு 0. கரெக்டாமா? எஸ் சார். சரி, இந்த மியூ வந்து எத்தனை டைம் ஆட் ஆகும்?
சம்மேஷன்ல மியூ இருக்குது. மியூ கான்ஸ்டன்ட் டைம் தான். பட் மியூ எத்தனை டைம் ஆட் ஆகும்? n டைம்ஸ் ஆட் ஆகும். கரெக்ட்டுங்களா? மியூ பிளஸ் டாட் 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 மியூ. கரெக்ட்டுங்களா? எத்தனை டைம் வரும்? n டைம்ஸ் வரும். கரெக்டாமா? அப்ப n டைம்ஸ் வந்து எப்படி எழுதலாம்? சம்மேஷன் டிவைடட் பை n x சொல்றாங்க. n டைம்ஸ் வந்து அது எப்படி எழுதலாம்? சம்மேஷன் x மைனஸ் n இன்டு மியூ எழுதலாமா? எஸ் சார். மியூ பவர் என்ன வந்து நம்ம n இன்டு மியூ. மியூ பவர் இல்ல, பிளஸ் பிளஸ் தான் வருது. கரெக்டா? பிளஸ் பிளஸ் தான் வருது. அதனால ஆட் பண்ண போறோம். அது மீனிங் என்ன? 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ். சப்போஸ் 10 டைம்ஸ் வந்தா 10 எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? அதே n டைம்ஸ் வந்தா வெறும் n எழுதுவோம். கரெக்ட்டா? அந்த மீனிங் தான் இங்க அப்ளை பண்ணிக்கிறேன். இதே நீ சொன்ன மாதிரி மியூ இன்ட்டு மியூ வந்ததுன்னா அது மியூ பவர் n எழுதலாம். பிளஸ்ன்னு வந்துச்சுன்னா n இன்ட்டு மியூ எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? அதான் இங்க எழுதிக்கிறேன். ஓகே சார். சம்மேஷன் வந்தா n இன்ட்டு மியூ. அதே மல்டிபிகேஷன் வந்தா மியூ பவர் n. இங்க சம்மேஷன் இருக்கு, அதனால n இன்ட்டு மியூ எழுதிக்கிறோம். சரியாமா? அந்த பாயிண்ட் என்ன தேவைப்பட்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். which implies summation xi equal to என்ன கிடைக்குது? nu. அப்ப மியூவோட வேல்யூ தான் கேக்குறாங்க. அப்ப மியூ ஈக்குவல் டு என்னது? சம்மேஷன் xi by n. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸோட வேல்யூ. என்ன சொல்லிக்கிறாங்க? மியூ வந்து ஃபைண்ட் மியூங்கறாங்க. சிக்மா ஸ்கொயர் வந்து அன்னோன். சிக்மா ஸ்கொயர் வந்து தெரியும். பட் மியூவோட வேல்யூ தெரியாது. அப்ப மியூவோட வேல்யூ என்ன தெரிஞ்சிருச்சு? சம்மேஷன் xi by n. சரியாமா? ஓகே. இப்ப செகண்ட் கேஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சு. நம்மளோட மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யாரு? இந்த கண்டுபிடிக்கிறீங்களா? இதுதான் நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போறோம். இப்ப செகண்ட் கேஸ் இதே இதுதான். என்ன ஆகும் போது இந்த இடத்துல சிக்மா ஸ்கொயர் வரும், இந்த இடத்துல மியூ வரும். இதுதான் செகண்ட் கேஸ். சரிங்களா? ஓகே சார். இப்போ இதுல என்ன டவுட் இருக்குதா ஃபர்ஸ்ட் கேஸ்ல? நோ சார். அப்ப செகண்ட் கேஸ் மூவ் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே ரைட். இப்போ செகண்ட் கேஸ். find sigma square mu is a noun. mu உங்களுக்கு தெரியும், பட் சிக்மா ஸ்கொயர் என்னன்னு கேட்கறாங்க. அதே இதுதான். லாக் எல்லோட வேல்யூ என்ன? அதை எடுங்க. லாக் எல் என்ன கொடுத்துருந்தாங்க? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம். லாக் எல் வேல்யூ மைனஸ் n இன்ட்டு log sigma minus n by 2 log of 2 pi minus 1 by 2 into summation xi minus mu by sigma whole square. Okay. Summation xi minus xi. இதை நான் மாற்றி போட்டுட்டேன். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மாற்றி போட்டுறேன். மைனஸ் சொல்லுங்க. என்னது? minus 1 by 2. Summation xi minus mu divided by sigma whole square. கரெக்டாமா? Yes sir. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? சிக்மா ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? பட் இங்கே என்ன இருக்குது? சிக்மா தான் இருக்குது. அப்போ நான் இதை என்ன வேணா மாற்ற வேணும்? சிக்மா ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ணணும். இன்னொரு இடத்துல எங்க இருக்குது? இங்கே சிக்மா இருக்குது. ஏன்னா பவர் 2 இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த சிக்மா வந்து நான் சிக்மா ஸ்கொயரை மாற்றுவேன். சரிங்களாமா? ஓகே. எப்படி மாற்றணும் பாருங்க. ஏன்னா சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால சிக்மா ஸ்கொயர் மாற்ற போகிறேன். அப்போ லாக் எல் ஈக்குவல் டு இந்த ஸ்டெப் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியும் மேக்ஸிமம் மைனஸ் n இன்ட்டு லாக் ஆஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. சிக்மா ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 மாற்றிக்கலாமா? இந்த 2 ஆயிருமா? எனக்கு சிக்மா ஸ்கொயர் வேண்டாங்கன்னு, அதனால பவர்ல வந்து 2 மல்டிப்ளை 100 டிவைட் பண்ணிக்கிறேன். பவர்ல வந்து 2 மல்டிப்ளை 100 டிவைட் பண்ணிக்கிறேன். இது என்ன டவுட் இருக்குதா? நோ சார். சரி, மற்ற டைம் என்ன இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். மைனஸ் n/2 லாக் ஆஃப் 2π. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல என்னன்னா இது சம்மேஷனு. இது சம்மேஷன் வந்து இந்த சிக்மா ஸ்கொயர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சம்மேஷன். இதை வந்து நான் வெளியே எடுக்கிறேன். இந்த சம்மேஷன் வந்து சிக்மா வந்து வெளியே எடுக்கிறேன். அப்போ சிக்மா பவர் என்ன இருக்குது? 2 இருக்குது. அது சிக்மா பவர் 2 ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அப்போ என்னாச்சு? மைனஸ் 1/2 சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு சம்மேஷன் I varies from 1 to n xi minus mu whole square. இதில் என்ன டவுட் இருக்குதாமா? நோ சார். சரி, இதுக்கப்புறம் என்னன்னா எகைன் இது லாக் a பவர் n பாருங்க. இது லாக் இருக்குது, இது பவர் 1/2 இருக்குது. அப்போ இது முன்னாடி வந்துருமா? அப்போ முன்னாடி வந்துச்சு என்னாச்சு? இதான் நம்மளுடைய ஃபைனல் லாக் என்னோட வேல்யூ மைனஸ் என்ன கிடைக்குமா? n/2வா? எஸ் சார்.
அப்போ என்ன கிடைக்குது மைனஸ் என் பை டூ சொல்லுமா மைனஸ் என் பை டூ மீதி யார் கிடையாது இருக்கிறான் அப்படி யாரு லாக் log of sigma square sir. minus n by 2 log of Log 2 2 pi. minus 1 by 2 கீழே sigma square கீழே into summation xi minus mu b whole square கரெக்டாமா Yes sir. சரி இப்போ என்ன இதை வந்து சிக்மா ஸ்கொயர் டெரிவேட்டிவ் பண்ணுவோம் சரிங்களா வித் ரெஸ்பெக்ட் டு யாரை பண்ண போகிறோம் சிக்மா ஸ்கொயர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க அப்போ என்ன கிடைக்கும் டோ ஆஃப் லாக் எல் எந்த வேல்யூ தெரியாதோ அதை கண்டுபிடிக்க போகிறோம் நியூ நமக்கு தெரியும் given that நியூ இஸ் நோ சிக்மா ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோமா அதான் நம்மளுக்கு வேணும் அப்போ என்னது டினாமினேட்டரில் டோ சிக்மா ஸ்கொயர் எழுதுங்க எப்படி எழுதுங்க டோ சிக்மா ஸ்கொயர் சரியாமா ஓகே சார் அப்போ என்ன கிடைக்கும் சொல்லிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட் டைம் இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் ஜீரோன்னு ஆயிரும் சரிங்களா இந்த செகண்ட் டைம் ஜீரோன்னு ஆயிரும் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா கொடுக்குறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் லாக் எக்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் லாக் எக்ஸோட ஃபார்முலா என்னன்னா 1/x டெரிவேட்டிவ் ஆஃப் லாக் எக்ஸ் என்னது 1/x அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுது 1/x என்ன ஆகும் மைனஸ் n by 2 ஆல்ரெடி இருக்குது இன்ட்டு இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன சிக்மா ஸ்கொயர் அப்போ என்ன பண்ணுவீங்க 1/xனா 1 சிக்மா சரியாமா ஓகே சார் இதில் என்ன டவுட் இருக்குதா நோ சார் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா இது கான்ஸ்டன்ட் டைம் பட் இதை நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம் இது கான்ஸ்டன்ட் டைம் அப்போ அந்த டைம் வெளியே எடுக்குது ஆல்ரெடி என்ன இருக்குது மைனஸ் சைன் இருக்குது மைனஸ் இப்போ இன்னொரு ஃபார்முலா கொடுக்குறேன் இது டினாமினேட்டரில் வந்து எக்ஸ் இருக்குது அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறீங்க சைடில் போட்டு கட்டம் பார்த்துக்கோங்க டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1/x எப்படி எழுதலாம்னா தட் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாம் சரிங்களா எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று எழுதலாம் இங்கே என் வேல்யூ என்ன -1 என் வேல்யூ என்ன -1 அப்போ அதனோட ஃபார்முலா என்னன்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n -1 n இன்ட்டு எக்ஸ் பவர் -1 அப்போ என்னோட வேல்யூ என்ன -1 எக்ஸ் பவர் என்னோட வேல்யூ -1 அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது -1/x² கிடைக்குது இதுதான் அதோட ரிசல்ட் சரிங்களா 1/x ஓட ரிசல்ட் என்னது -1/x² -1/x² அந்த ரிசல்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போறீங்க எதுக்கு இந்த வேல்யூக்கு பதிலாக இந்த வேல்யூக்கு பதிலாக அதை அப்ளை பண்ண போறீங்க சரிங்களா அப்போ ஆல்ரெடி ஒரு -1/2 வெளியே இருக்குது இந்த 1/σ² இருக்குது பார்த்தீங்களா இந்த 1/σ² பதிலாக என்ன ரிசல்ட் எழுத போறீங்க -1 divided by σ² whole square எழுதுவீங்க மீதி இருக்கிறது யாரு இந்த டேர்ம் அந்த டேர்ம் அப்படியே வரும் சம்மேஷன் xi minus mu whole square டேர்ம் அப்படியே வரும் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளமே முடிஞ்சுக்கணும் ஓகேங்களா சார் கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கோங்க சார் சரி சார் ஓகே சார் கம்மி பண்ணிட்டீங்களா எஸ் சார் என்ன பண்ண போறீங்க இது ஈக்குவல் டு 0 பண்ண போறீங்க கரெக்ட்டுங்களா இது என்ன பண்ண போறீங்க ஈக்குவல் டு 0 பண்ண போறீங்க கரெக்டாமா அப்ப என்ன எஸ் சார் டோ log L divided by dou sigma square equal to 0 which implies என்ன நடக்கும் -n/2 into 1 sigma square இந்த மைனஸ் சேர்ந்து என்னவும் பிளஸ் சரிங்களா அது பிளஸ் 1/2 1 sigma square whole square summation xi minus mu whole square equal to 0 கரெக்டாமா எஸ் சார் அப்போ என்ன ஆகும் இந்த டைம் நெகட்டிவ் இருக்கிறனால இந்த டைம் அங்கே மூவ் பண்ணிக்கோங்க அப்போ என்னாச்சு 1 n/2 மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிருக்கு n/2 இன்ட்டு 1/σ² ஈக்குவல் டு இந்த டைம் அங்கே போய் இது வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்க போகுது அப்போ 1/2 இன்ட்டு 1/σ² whole square இன்ட்டு சம்மேஷன் xi minus mu whole square கரெக்டாமா எஸ் சார் இப்போ என்னெல்லாம் கேன்சல் ஆகுமா இங்கே 2 இருக்குதா இங்கே ஒரு 2 கேன்சல் ஆயிரும்
இந்த ஒரு சிக்மா ஸ்கொயர் வந்து 1 கேன்சல் ஆகும். சரிங்களா? அப்போ இங்கே இருக்குது n ஈக்குவல் டு 1 பை சிக்மா ஸ்கொயர் சம்மேஷன் xi. சார் அந்த சிக்மா ஸ்கொயருக்கு மேல முந்தின ஸ்டெப்ல என்ன சார் இருக்கு? 1/2 இன்டூ 1 பை சிக்மா ஸ்கொயர் ஸ்கொயரா சார்? ஆமாம், ஹோல் ஸ்கொயர். ஆமாம்மா. ஓகே. அப்போ என்னாச்சு, கட் ஆயிருமா? கட் ஆயிடுச்சுன்னா எஸ் இது சார். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, இது இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு, சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை n இன்ட்டு சம்மேஷன் xi மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர். தேர்ஃபோர் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, சம்மேஷன் xi மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். இதோட முடிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து ஈக்குவல் 0 பண்ணிருக்கிறோம். இதோட முடிஞ்சுதா? இப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டுக்கும் சரி, செகண்ட் ரிசல்ட்டுக்கும் சரி, நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமமான்னு காட்ட வேண்டும். சரிங்களா? இதோட கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இது வந்து இதுதான் மேக்ஸிமம் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன வேணும், செகண்ட் டெரிவேட்டிவ் வேணும். இதோடது இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் வேணும். ஃபர்ஸ்ட் கேஸுக்கும் சரி இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் வேணும். இப்போ போனதுக்கும் சரி இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் வேணும். சரியாம்மா? அதை கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே சார். சரி, சார் இந்த லாஸ்ட் வேல்யூ மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். என்னடா லாஸ்ட் வேல்யூ வேணா கீழே வரல. நோட் பண்ணீங்களாமா? எஸ் சார். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் டெரிவேட்டிவ் யார் யூஸ் பண்ணி, இந்த டேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டேம் யூஸ் பண்ணி செகண்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த நோட் பண்ணிக்கிறீங்க, இந்த நோட் பண்ண சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். அப்போ அதில் நான் செகண்ட் டெரிவேட்டிவ் சார் அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டு கீழே எழுதிக்கலாமா சார்? ஆமாம், செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சொல்லுங்க. டோ ஆஃப் லாக் எல் டிவைடட் பை டோ சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் என்னமா, மைனஸ் n/2 n/2 into 1 by sigma square into 1/2 சிக்மா ஸ்கொயர். 1 by sigma square சார். 1 by sigma square. ஓகே, கரெக்ட். தேங்க் யூ. அடுத்தது ப்ளஸ் plus 1/2 into 1 by sigma square the whole square summation of xi minus mu the whole square is equal to 0. ஜீரோ தேவை, ஜீரோ தேவை. செகண்ட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வருது. சரிங்களா? ஓகே சார். அப்போ இவனுக்கு யார் பண்ண போறீங்க, செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ என்னாச்சு, டோ ஸ்கொயர் லாக் எல் டிவைடட் பை டோ சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இதனோட வேல்யூ என்னன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் 1 by x ஓட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டெரிவேட்டிவ் ஆஃப் 1 by x என்னது, மைனஸ் 1 by x ஸ்கொயர். அப்போ இதுதான் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்கலாம், மைனஸ் மைனஸ் என்னவோ ப்ளஸ் n/2 என்னாச்சு 1 by சிக்மா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதணும். சரிங்களா? சிக்மா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதணும். சரியாம்மா? அதே மாதிரி இது வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1 by x ஸ்கொயரோட வேல்யூ என்ன, அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. டெரிவேட்டிவ் ஆஃப் 1 by x ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 1 டெரிவேட்டிவ் d by dx ஆஃப் சேம் கான்செப்ட் 1 by x ஸ்கொயர் வந்ததுன்னா இது மேலே போயிடும். அப்போ என்னது d by dx ஆஃப் x பவர் மைனஸ் 2 என்ட்ரி பண்ணலாம். அப்போ n வேல்யூ என்னது, -2. அப்போ என்ன கிடைக்கும், -2 இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ -2 -1. அப்போ என்ன கிடைக்குது, -2 x power -3 that is equal to -2 divided by x2 divided by x2. இதுதான் வந்து நம்முடைய வேல்யூ. இதனோடது இதனோடது. அப்போ அதை எப்படி எழுதலாம், அதாவது இங்கே இருக்கிறது இதனோட டெரிவேட்டிவ் வேணும். அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் என்ன கிடைக்கும், 2 முன்னாடி வந்துருமா. அப்போ -2 டிவைடட் பை சிக்மா ஸ்கொயர் ஹோல் கியூப். கரெக்டுங்களா? சிக்மா ஸ்கொயர் ஹோல் கியூப், ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது, அந்த 2 இங்கே இருக்கும், இன்ட்டு சம்மேஷன் xi மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர். xi மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர். இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆகிடும். அதாவது நம்மளோட ரிசல்ட் என்ன கிடைக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை
2 into sigma square whole square minus 1 divided by sigma square whole cube into summation xi minus mu d whole square. xi minus mu d whole square. சரியாமா? எஸ் சார். அப்போ இது வந்து என்ன சொல்றாங்க, டைரக்டா லெஸ் தென் ஜீரோங்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா n பை டூன்னு வருதுல்ல, அப்போ n பை டூ இதனோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் இது ஓவராலாக என்ன கிடைக்கும்னா லெஸ் தென் ஜீரோ. ஏன்னா இது வந்து பிக்கஸ்ட் வேல்யூ, சம்மேஷன் xi மைனஸ் மியூஐ ஹோல் ஸ்கொயர் வந்து ஓரளவுக்கு பிக்கஸ்ட் வேல்யூ தான் கிடைக்க போகுது. அதனால வந்து இது என்ன ஆகும், இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் கிடைக்க போகுது. அப்போ வந்து இது ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இது பிக்கஸ்ட் வேல்யூ. அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ மைனஸ் பிக்கஸ்ட் வேல்யூ வந்து என்ன கிடைக்கும், மைனஸ் வரும்போது லெஸ் தென் ஜீரோ தான் ஆகுறாங்க. சரிங்களா? லெஸ் தென் ஜீரோ தான் ஆகிறதுனால தேர்ஃபோர் டோ ஸ்கொயர் லாக் எல் பை டோ சிக்மா ஸ்கொயர் லெஸ் தென் ஜீரோ, which implies that log L is a maximum. log L is a maximum. சரிங்களா? இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாகணும். சரியாமா? இது எதனோடது? செகண்ட் கேஸ் வருது. இதே ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்லுங்க. சார் இந்த ஒரு 2 ஸ்டெப் மட்டும் போட்டுக்கிறேன் சார். போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆகும் சார். எதுவுமே இதா? எஸ் சார், எஸ் சார். சார் மூவ் பண்ணிக்கலாம் சார். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? டோ பை டோ லாக் n டோ மியூ. இதோட வேல்யூ என்ன ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அதோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா சார்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம்ல. அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ செகண்ட் மேக்ஸிமம் சொல்லி கொடுக்கணும்ல. அப்போ இதனோட வேல்யூ என்ன நடக்குது? சார் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ வந்து -1 n/2. இல்ல சார் n/2 சார். இங்க ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் கேஸ் மேலே வர மாதிரி எதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம அங்கே மிஸ் பண்ணிக்கிறோம். அதை வந்து நீங்கள் சொல்லி ஆகணும். அதை நம்ம சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்க. இந்த இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேஸோட வேல்யூ. இது நம்ம ஃபர்ஸ்ட் கேஸோட டெரிவேட்டிவ் எங்கே இந்த இடத்துல. இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. சரிங்களாமா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் டோ லாக் எல் பை டோ மியூ. டோ லாக் எல் பை டோ மியூ. அப்போ இதுதான் நம்மளுடைய வேல்யூ. அப்போ என்ன நடக்குது சொல்லுங்க. அந்த வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு மியூ எகைன் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ 1 பை என்ன வந்து சம்மேஷன் xi மைனஸ் டிவைடட் பை சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயர் எப்படி இருக்குது? டிவைடட் பை சிக்மா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் எப்படி இருக்குது? ஓகேங்களா? அப்போ என்னாச்சு, இது செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி பாருங்க. டோ ஸ்கொயர் லாக் எல் டிவைடட் பை டோ மியூ ஸ்கொயர் ஈக்குவல் 1 பை சிக்மா ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும் போது இதனுடைய டெரிவேட்டிவ் சம்மேஷன் xi யோட வேல்யூ என்னன்னா சிக்மா ஸ்கொயர் வரல சார், வெறும் சிக்மா ஸ்கொயர். மிஸ் பண்ணிக்கிறேன், சிக்மா ஸ்கொயர் வரும். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டன்ட் வந்து சிக்மா ஸ்கொயர் தான் வரும். அதை நான் அங்கே மிஸ் பண்ணிட்டேன், இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அது மீனிங் என்னன்னா சிக்மாங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ அதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கும்போது அது சிக்மா ஸ்கொயர் வரும். சரிங்களா? அது சிக்மா ஸ்கொயர் வரும். அதுக்கு மிஸ் பண்ணிக்கிறேன், அது சிக்மா ஸ்கொயர் மிஸ் பண்ணிக்கிறேன், அது நோட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகே. இப்போ டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு மியூ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0, இது வந்து மைனஸ் இருக்குது. டோ மியூ பை மியூவோட வேல்யூ வந்து -1. ஓகேங்களா? அப்போ என்னாச்சு, 0 - 1 வந்து -1. அப்போ என்ன கிடைக்கும்?
1 by sigma square into summation minus 1. மைனஸ் ஒன் எத்தனை டைம் வரும்? n டைம் வரும். மைனஸ் ஒன் எத்தனை டைம் வரும்? n டைம் வரும். அப்போ அதனோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா செகண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ மைனஸ் n பை சிக்மா ஸ்கொயர் வரும். கரெக்டாமா? அப்போ மைனஸ் n பை சிக்மா ஸ்கொயர் என்னது? நெகட்டிவ் வேல்யூ இருக்குதா? அப்போ நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால லெஸ் தென் 0. therefore log n is also maximum. எந்த கேஸ்ல? மியூ கேஸ்ல இஸ் ஆல்சோ மேக்ஸிமம். மியூ கேஸ் இஸ் ஆல்சோ மேக்ஸிமம். சரியாம்மா? இப்போ ரெண்டு கேஸ் முடிச்சாச்சு. மூணாவது கேஸ் என்ன? சைமல்டேனியஸ்லின்னு சொல்லிக்கிறாங்க. மூணாவது கேஸ் என்னது? மியூ அண்ட் சிக்மா ஸ்கொயர் ஆர் சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா மீனிங் என்ன? ஆல்ரெடி சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சிக்மா ஸ்கொயர் வேல்யூ என்ன? ரெண்டு கேஸும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். xi minus mu whole square by n sir. xi minus mu divided by n. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன அந்த ஃபார்ம் எழுதுங்க. சம்மேஷன் xi minus mu whole squared by n. இங்க mu ஓட வேல்யூ என்ன? mu ஓட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. mu ஓட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க. that is equal to summation xi minus mu ஓட வேல்யூ என்னமா? ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல. Sir mu value sir summation of xi by n. summation xi by n. கரெக்ட்டுங்களா? அப்போ whole square. கரெக்டாமா? Okay sir. overall whole square divided by n. கரெக்டாமா? Yes sir. அப்போ அது இன் ஜென்ரலாக எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம்? இன் ஜென்ரலாக எழுதும்போது இதனோட வேல்யூ எக்ஸ் பார் தெரியும். இதனோட வேல்யூ என்ன தெரியும்? எக்ஸ் பார் தெரியும். அதனால என்ன எழுதிக்கலாம்? சம்மேஷன் xi மைனஸ் அதனோட வேல்யூ எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n கம்மா எக்ஸ் பார் ஈக்குவல் டு நியூ ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை n. ஓகேங்களா? அவ்வளோதான். இது எண்ட் ஆஃப் ரிசல்ட். ரெண்டையும் கமெண்ட் பண்ணி சைமல்டேனியஸா வந்துச்சுன்னா ரெண்டையும் கமெண்ட் பண்ணி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிருங்க. நம்மளுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரிசல்ட். சரியாமா? Sir